ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த vlog வந்து நான் சண்டே அன்னைக்கு எடுத்திருந்தேன். சண்டே நம்ம ஆஃபீஸில் எங்களுக்கு வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு செலப்ரேஷன் வைப்பாங்க. ஸோ அதுக்காக நான் பாப்பாவும் போயிருந்தோம். அந்த வீடியோவை ஃபுல்லாக உங்ககிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது தமிழர்களின் பாரம்பரிய எல்லா கல்ச்சர் எப்படி அந்த காலத்தில் இருந்த இது எல்லாமே அந்த ப்ரோக்ராமில் இருந்தது. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ஸோ எங்களுக்கு வந்து ஆஃபீஸ் அண்டர் பஸ் வந்துடும். எனக்கு வந்து நான் எஸ்பியில் ஒர்க் பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஆஃபீஸில் வந்து அந்த எல்எம்க்குன்னு ஒரு செலப்ரேஷன் இயர்லி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களே, அது போல் தான் இது. ஸோ அந்த செலப்ரேஷனுக்கு நான் எங்கே போனோம்னா, நுங்கம்பாக்கம் கிட்ட ஒரு ட்ரேட் சென்டர். இது வந்து பெரிய இடம். இங்கே வந்து சிங்கர்ஸ்லாம் வந்து இப்போ ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது பண்ணுறாங்க, பெரிய லெவலில் பண்ணுறாங்க. இது வந்து ரீஜனல் லெவலில் 32 டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் இங்கே எல்லாருமே வருவாங்க. அதாவது கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலின்னு எல்லா ஊர், இப்போ நம்ம சென்னை, திருவள்ளூர்னு போகிறோம் இல்லையா, அது போல் எல்லா ஊர்லேயும் இங்கே பஸ்ஸுங்க வந்து நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ கூட்டம் ரஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நாங்கள் போனதுமே கரெக்டாக எங்கள் டீம்லேருந்து வந்து எங்களை இன்வைட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அங்கே மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, அந்த பூம்பம் மாடு, இது எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் வெல்கம்காக போனதும் ஒரு கப்பில் வந்து காஃபி, கேக் அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து ஒரு 4000 எல்எம் வந்திருந்தாங்க. எஸ்பி லைஃப் இன்சூரன்ஸில் 2 lakh கிட்ட எல்எம் இருக்காங்க. அதில் ஒரு 4000 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி வர வச்சுருந்தாங்க. நம்ம எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணோன்னு இல்லை, இது வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கும்போது வெளி உலகத்தை பற்றி நிறைய விஷயம் நமக்கு தெரியல. இப்போ நான் வந்து எதையுமே சாதிக்கலை, பட் எனக்கு முன்னாடி இருக்காங்க பார்த்திங்க, அவங்க எல்லாருமே எல்லாத்தையும் சாதித்தவங்க. இங்கே வந்திருக்க எல்லாருமே பெரிய லெவலில் லாகின் பண்ணவங்கன்னு தான் சொல்வேன் நான். அவங்களுக்கு இது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி. அதில் வந்து சிலரை வந்து குறிப்பிட்ட பர்சனை செலக்டடாக எங்களெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து நல்லா பண்ணுவாங்களோ அவங்களாம் இன்னும் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷ்னல் ஆகும் அப்படின்றதுக்காக நம்ம போயிருக்கோம். நெக்ஸ்ட்டு அந்த மேடையில் நம்மளும் வாங்கணுன்றது நம்ம மனசுக்கு தெரியும் இல்லையா, நம்மளும் பண்ணணும், அந்த இது நம்மளும் வந்து கையில் அவார்ட் வாங்கணுன்ற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ இந்த ஃபங்க்ஷனு, இந்த vlog எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எவ்வளோ பேர் பெண்கள் வந்து சாதனை பண்ணிகிட்டே இருக்காங்க லைஃப்பில். நம்மலாம் ஒன்றுமே கிடையாது, நம்மலாம் வேஸ்ட். நம்ம இந்த லைஃப்பில் வந்து ரொட்டீன் ஒர்க்கை தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். நம்ம ரீஜனல் லெவல் மெகா எல்எம் மீட், நல்ல ஒரு பலத்த கைத்தறலோட நம்ம ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், அவ்வளோதான். ஸோ போனதுமே எல்லோரையும் வெல்கம் பண்ணிவிட்டு சீஃப் கெஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து அந்த ஸ்லைடில் வந்து கிளாஸ் புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் இருந்தால் எங்களுக்கு வந்து அதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் இப்படி தான் பேசணும், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தருவாங்க. புதுசாக லான்ச் ஆகிருக்கு, இதை பற்றி நம்ம எப்படின்னு பேசணும்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தமிழ் கல்ச்சர், தமிழ் பாரம்பரியம் வந்து அப்படியே இருக்கணுன்றதுக்காக இந்த தப்பாட்டம், இந்த குதிரை மாதிரி, அப்புறம் இந்த இது மாடு மாதிரி, அதுக்கப்புறம் மயிலாட்டம், இது எல்லாமே அந்த மேடையில் வச்சாங்க. இது போல் வந்து நம்ம வந்து சின்ன வயசில் இதெல்லாம் நம்மளே பார்த்துருப்போம். ஆனால் என் குழந்தெல்லாம் அதை பார்த்ததே இல்லை. நான் பாப்பாவை விட்டு போய் காட்டும்போது அவளுக்கு இதெல்லாம் புதுசாக இருந்தது. இந்த ப்ரோக்ராமு, இந்த ஸ்பீச்சு எல்லாத்தையும் அவள் பார்க்கணும். லைஃப்பில் நம்ம கற்றுக்கினதை விட நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயத்த நம்ம கற்றுத்தரணும். இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நான் குழந்தைய கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா அவள் பார்க்குறா, இதுதாம்மா அந்த காலத்துலலாம் இந்த தலையில் கரகம் வச்சுட்டு ஆடுவாங்க, இந்த மாதிரி ஆட்டம், மயிலாட்டம், இதெல்லாம் இப்போ இருக்கா சொல்லுங்கள். இந்த ட்ரெண்டிங்கில் எதுவுமே கிடையாது. ப்ரோக்ராம் வந்து போர் அடிக்கக்கூடாது சொல்லிட்டு நடுவை டான்ஸு, சிங்கர் யாரெல்லாம் பாட்டு பாடலாமோ பாட்டு பாடலாம், நிறைய விஷயம் சூப்பராக இருந்தது. இந்த மியூசிக்லாம் போட்டால் நமக்கு காப்பிரைட் கிளைம் வந்துடும், அதனால தான் நான் கட் பண்ணிடுறேன். ஆனால் மியூசிக்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இது எல்லாமே அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவில் இவ்வளோ கல்ச்சர், இவ்வளோ பாரம்பரியம்லாம் இருந்ததுன்றதை அப்படியே அந்த திரையில் போட்டு காமிச்சாங்க பாருங்களேன். எவ்வளோ இருக்குது தெரியுமா, எவ்வளோ கோவில்கள் இருக்குது, எவ்வளோ இடம். இப்போ கேரளாலாம் எடுத்துக்கோங்களேன், எவ்வளோ விஷயம் இருக்குது, எவ்வளோ பெண்கள் சாதிக்கிறாங்க. பெண்களை வந்து மோட்டிவேஷ்னல் பண்ணுற விதமாக இந்த ப்ரோக்ராமே இருந்தது. பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி இருந்தது. எல்லா
எல்லா கேர்ள்ஸுமே வீட்டிலையே இருந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்களா, அவங்க எல்லாம் வெளியே வந்து ஒரு நல்ல ஏதாவது ஒன்றுத்தில் சாதிக்கணும். எவ்வளோ பேர் எவ்வளோ சாதனை செய்கிறாங்க, நம்மளால் முடியாதா, நம்ம முயற்சி பண்ணால் எல்லாமே முடியுன்றதுக்கு தான் இந்த மோட்டிவேஷ்னலான ஒரு செலப்ரேஷன் ப்ரோக்ராம். இங்கே ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் ஜெயிச்சவங்க. இங்கே ஒரு 4000 பீப்புள்ஸ் இருப்பாங்க. இந்த 4000 பீப்புள்ஸில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவார்டை வந்து தட்டிட்டு போனவங்க பார்த்தீங்கன்னா 5 பேர் கூப்பிட்றாங்கன்னா 3 லேடிஸ் 2 ஜென்ட்ஸ் அப்படி தான் வருவாங்க. உண்மையிலே அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எந்த ஒரு வெஸ்டர்ன் டான்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே நம்மளுடைய நாட்டுப்புற கலைகளுக்காக இந்த சாமி பாட்டுங்க அது போலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டான்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ பாப்பாவுக்கு வந்து அது போர் கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்பீச் கொடுத்தோன்னே போர் அடிச்சுது. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தா. ஸோ இதில் காட்டுறாங்க பாருங்களேன், நம்மளுடைய தமிழ் கல்ச்சரில் எவ்வளோ விஷயம் இந்த நாட்டில் இருக்குது, எவ்வளோ பேர் இதெல்லாம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டோன்ட்டு. அது நம்ம ஊரில் எதெல்லாம் அழகழகான இடம் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸாக அவங்க காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மற்ற நாடுகளை விட நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியா தான் பெஸ்ட்டு. நம்ம ஊரில் இல்லாததே இல்லை. ஃபுட் ஐட்டம்லேருந்து தறியிலேருந்து பட்டு தறியிலேருந்து பட்டு சேலையிலேருந்து கோவில்கள்லேருந்து அந்த மாதிரி நமக்கான அந்த பாலம் நம்மக்கிட்ட எல்லா ட்ராவல்ஸ் ஃபெசிலிட்டியுமே இருக்கா. ஸோ இதெல்லாம் காமிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்பவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இதை பார்க்குற எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம லைஃப்பில் வந்து நம்ம பார்க்காத இடமும் சரி, நம்ம லைஃப்பில் கற்றுக்காத விஷயமும் நிறைய இருக்குது. வாழ்க்கையில் சில விஷயத்தை வந்து மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு இவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படின்லாம் இருக்காதீங்க. இதுக்கு வெளியே நம்ம போனால் தான் நம்ம வாழ்க்கையே மாறும். நம்மளை விட சாதிக்கிறவங்க இந்த உலகத்தில் போட்டியாளர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ எனக்கு யார் போட்டியாளர்கள் நினச்சிங்கன்னு வைங்களேன், எனக்கு முன்னாடி அவார்ட் வாங்கினவங்க, என்னை விட முன்னாடி சாதித்தவங்க, என்னை விட மேலே இருக்கவங்கள பார்த்து தான் நம்ம பொறாமப்படணும். அவங்களால முடியுது, நம்மளால ஏன் முடியலை, நம்மளும் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்போன்ற எண்ணம் நமக்குள்ளே வரணும். ஸோ எல்லாருக்குமே இது ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லா பெண்களுக்குமே இது கண்டிப்பாக இது வந்து நீங்களும் ஏதாவது ட்ரை பண்ணுங்கள், என்ன வேணால் செய்யுங்க. ஆனால் வீட்டில் இருந்து உங்களுக்குன்னு ஒரு மணியை ஏர்ன் பண்ணிக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு பேரை நிலைநாட்டுங்க. நீங்கள் தான் பெஸ்ட்டுன்றது உங்கள் ஹஸ்பண்ட்கே நீங்கள் தான் தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இவ்வளோ கூட்டத்தில் அப்புறம் லன்ச் போயிட்டு ரெஸ்ட் ரூம் லன்ச்லாம் விடுவாங்க இல்லையா. ஸோ அன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜு வெஜ்ஜு ரெண்டுமே இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்து திரும்பவும் வந்து டான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கலை நிகழ்ச்சி எல்லாமே 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்க்கெலாம் தெரியும். ஆனால் இப்போ இருக்க 2025 இருக்கவங்களுக்குலாம் இது தெரியுமானா கண்டிப்பாக தெரியாது. அவங்களாம் இதை பார்த்ததே ரொம்ப ரேராக தான் இருக்கும். இந்த சாங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் ஃபுல் சாங் வைக்க முடியல. இந்த பொண்ணுங்க டான்ஸுமே செம்ம டான்ஸு. கேரளாவில் இந்த சாங்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. மியூசிக் வந்து இதில் போட்டாலே நமக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்துடும். இந்த வீடியோவை அப்லோட் பண்ண முடியாது, அதனால தான் நான் மியூசிக் போடலை. ஆனால் எல்லா டான்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே நம்ம தமிழ் கல்ச்சர் தமிழ் பாரம்பரியத்தில் ஒரு ஊர்லேயே இருக்கிற ஸ்பெஷல் டான்ஸ். இவங்களை அரேஞ்ச் பண்ணது வந்து நம்ம வந்து ஆஃபீஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களே. ஸோ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து தமிழர்களின் பண்பாட்டை வந்து வெளி உலகத்துக்கு காட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த டான்ஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு அப்புறம் ஒரு வந்து விஜய் இருக்கார் இல்லையா, பாடலாசிரியர். அவர் படம் கூட நிறைய பண்ணியிருக்காரு. அவரு தான் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக அன்றைக்கி வர வச்சுருந்தாங்க. ஸோ அவர் வந்து இப்போ அகத்தியான்ற மூவி கூட வந்துட்டார். அவருக்கு வந்து போர்வெல்லாம் போட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்தா அவரோட ஸ்பீச் தான் லாஸ்ட்டாக ஃபைனலாக பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா 4:30 ஆகிடுச்சு. ஸோ இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இவருமே நிறைய விஷயத்தை வந்து எங்களுக்காக ஷேர் பண்ணார். மறுநாள் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபங்க்ஷன் போனேன். ஸோ காலையில் வெட்டிங்லாம் அட்டன் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஏன்னா பசங்களை கிளப்புற அர்ஜென்ட்டில் மோஸ்ட்லி நம்ம ரிசப்ஷனை தான் அட்டன் பண்ணுவோம். காலையில் போய் வெட்டிங் வந்து இது 9 to 10:30ன்றதுனால கொஞ்சம் லேட்டாக வச்சதுனால நான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இந்த வெட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். எனக்கு எப்போவுமே காலையில் இந்த தாலி கட்டுற முகூர்த்தத்தை போய் பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரிசப்ஷன்லாம் அவ்வளோ பிடிக்காது, எனக்கு வெட்டிங் தான் பிடிக்கும். ஸோ போனதுமே வந்து சாப்பிட சொல்லிட்டாங்க. ஏன்னா முகூர்த்தம் லேட் ஆகும், நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோம். 9 o'clock நான் கரெக்டாக போயிட்டேன், நம்ம வீட்டு பக்கத்துலன்றதுனால. ஸோ போயிட்டு டிஃபன்லாம் முடிச்சுட்டு அப்படியே இறங்கி வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் பார்க்க உள்ளே போயிடலாம். எனக்கே இந்த வெட்டிங் அதாவது தாலி கட்டுற இந்த முகூர்த்தம் காலையில் போகிறது பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு வித்தியாசமாக கல்யாணம் பண்ணுவாங்க. மாலை போடுறது, இந்த தாலி எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அவங்களுடைய கேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க இல்லையா.
ஸோ அதனால் எனக்கு அந்த காலையில் பார்த்திங்கன்னா அந்த முகூர்த்த சேலை, கல்யாண சேலை, அந்த மாலை எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கல்ச்சருக்கு வேறு, அவங்க கல்ச்சருக்கு வேறுன்ற மாதிரி இருக்குமா. ஸோ அதனால தான் எனக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேரேஜ் போனோம்னா காலையில் பார்த்திங்கன்னா அதேமாதிரி எல்லாருமே அந்த பட்டு சேலை தான். இந்த கல்யாண பானையை வைக்கிறாங்க இல்லையா, இது அப்படியே எடுத்து கல்யாணம் முடிஞ்சதுமே எடுத்து மேலே கவுத்து வச்சுருவாங்க. இதை எதுக்குமே யூஸ் பண்ணவே மாட்றாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறதுக்குள்ளே அந்த மரத்துக்குலாம் வந்து காலையிலே வந்து பூஜைலாம் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ கல்யாணம் எல்லாமே நல்லபடியாக பார்த்து முடிச்சுட்டு தாம்பூலம்லாம் வாங்கி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். நல்ல விஷயத்த நல்ல தகவலை உங்கள் கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.